ஒரு விஷயம் பிடிச்சு மைண்ட்ஃபுல்லா செய்யறச்சே அது ரொம்ப சர்வசாதாரணமா ஈஸியாவும் முடிஞ்சிரும். இந்த ப்ராசஸ்ல நாங்க தான் எங்களை நாங்களே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. எல்லாமே ஒரு தேடல்ல ஆரம்பிக்கிறது தான். அது நம்மள அறியறதே தான் அந்த தேடல் முடியறதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த தேடி தேடி கிடைச்சதெல்லாம் இதெல்லாம் சைட்ல. ஆனா பெரிய விஷயம் கிடைச்சது வந்து என்ன நானே தேடி எடுத்ததுதான் தியானத்து மூலமா. ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. சமீபமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாசல்ல வந்து MBA ஸ்டூடெண்ட்ஸ் சம் கேம்பெயின் வருவாங்க, மார்க்கெட்டிங் கேம்பெயின். அந்த மாதிரி வந்தவங்க they came for donation. ஒரு ஏதோ சம் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷனுக்காக வந்தாங்க. டொனேஷன் கேட்கறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் எப்படி கேட்டாங்கன்னா, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், அவங்க பேரு அவங்களுக்காக நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க சம் அமௌண்ட் அப்படின்னாங்க. என்னோட வீட்டு வாசல்ல பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் போர்டு இருக்கு. நான் திரும்பி அதை பார்த்துட்டு, உங்களுக்கு யார பிடிக்கும்னு சொல்லுங்க மேடம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐ லவ் மை செல்ஃப் த ஃபர்ஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நான் அவங்களுக்கு என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே தெரியல. மேடம் நாங்க காலையிலேருந்து நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கோம், இந்த பதில் எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னாங்க. நானும் ஒரு ஃபவுண்டேஷன்ல இருக்கேன், ஸோ ஐ ஆல்சோ நோ தட் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். ஸோ தட் answer was so spontaneous. Only when you realize those answers will come. So start enjoying being with yourself while doing meditation. மற்றது எல்லாமே பை ப்ராடக்ட்ஸ்னு நினைக்கிறேன் நான். இட்ஸ் அ ஜேர்னி டு என்ஜாய் rather than the destination. So every moment என்ஜாய்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப செய்யற வேலையில வந்து ஒரு திருப்தி இருக்கச்சு, அந்த வேலை வந்து பலுவா தெரியாது இல்லையா. ஒரு விஷயம் பிடிச்சு மைண்ட்ஃபுல்லா செய்யறச்சே அது ரொம்ப சர்வசாதாரணமா ஈஸியாவும் முடிஞ்சிரும். இங்க சார் தியரியா எடுத்தது எல்லாமே நாங்க வந்து டிஓடியில வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்ரி டே ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் வாரத்துக்கு அசைன்மெண்ட் இருக்கும். அந்த அசைன்மெண்ட் வந்து அந்த வாரம் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நாங்க என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்குங்கிறத நாங்க எழுதி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அசைன்மெண்ட்டா அப்லோட் பண்ணணும். ஸோ எங்களை நாங்களே, யாரும் எங்களை வந்து செக் பண்ண மாட்டாங்க, ஆன்சர் எல்லாம் 100%, 100க்கு 80 அதெல்லாம் இல்லை. இந்த ப்ராசஸ்ல நாங்க தான் எங்களை நாங்களே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. எங்களை நாங்க வந்து எக்ஸாம் வச்சு நாங்களே எங்களை அசஸ் பண்ணி நாங்க எங்க இருக்கோம் அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ். ஸோ இதுல பெனிஃபிட் யாரு? நாங்க பண்ணினா எங்களுக்கு தானே பெனிஃபிட், அடுத்தவங்களுக்கு இல்லை இல்லையா. எங்க மார்க்ஸ் எங்களுக்கு தான். ஸோ அந்த ப்ராசஸ்ல என்ன ஆச்சுன்னா எங்க ஜர்னி எங்களுக்கே தெரியாம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் பியூட்டி ஆஃப் ஹிஸ் டீச்சிங்ஸ். சாரோட டீச்சிங்ஸ்ல பியூட்டி என்னன்னா, அவர் சொல்றத நம்ம கேட்கணும், நமக்காக கேட்கணும், நம்ம மாற்றத்துக்காக கேட்கணும், வேற யாருக்காகவும் இல்லை. ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. டிசிப்ளின், சின்சியாரிட்டி இதெல்லாம் கேட்டு வாங்கறது இல்லை, அதுவே வந்து ஒட்டின்றோம் இவரோட இருந்தா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.